யாரையுமே சினிமாவில் தெரியாதுங்க, சினிமா தெரியும் அப்படின்னு வந்ததில் நான் ஒரு ஆள், அவர் ஒரு ஆள். ஸோ எங்களுக்கெல்லாம் அந்த வெற்றி தான் எங்களையே இன்னைக்கு வரைக்கும் உயிர்ப்போட வச்சுருக்கு. அப்படின்னா நாங்களாக வந்து நாங்களாக போராடி நாங்களாக ஜெயிச்சு நாங்களாக அந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எங்களுக்கு யாரும் பின்னாடி சப்போர்ட் பண்ணி நீ போயிரன்னு எங்களுக்காக 10 படம் எடுக்கலை. ஒவ்வொரு படத்துக்கும் சுசீந்திரனுக்கும் அதே மாதிரி தான், அவருக்கும் இதே மாதிரியான இப்படி வந்தவங்க பாருங்கள், தொடர்ந்து இண்டஸ்ட்ரியில் படம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு இடத்துல நாங்கள் எங்களுடைய படங்கள் மூலமாக உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருப்போம். அப்படி ஒரு ஆளாக நான் ஆரியை பார்க்குறேன். எனக்கு ஆரியை வந்து முதல் படம் நான் ஆடும் கூத்து அப்படின்னு ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தில் டிவி சந்திரன் டைரக்டர் அவர் வந்து என்கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல முகம் வேணும், ஒரு நல்ல பையன் வேணும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஆட்டோகிராஃபில் நடிக்க வந்தவரை நான் கூப்பிட்டு எனக்கு ஃபிசிக்கல் ட்ரெயினராக வாங்க, நான் ஒரு 72 கிலோ 76 கிலோவாக இருந்தேன். அப்போ அதை வந்து எனக்கு ஷூட்டிங் போகிறதுக்கு இன்னும் 10 நாள் 15 நாள் தான் இருக்குது, எனக்கு 12-13 கிலோ குறைக்கணும் ஆறினேன். சார் 15 நாளில் 13 கிலோவா எப்படி குறைக்கிறதுன்னு? ஆனால் குறைச்சோம், தவம் மாதிரி குறைச்சோம். ஏன்னா அவர் என்னை வந்து சக்கையாக புழிஞ்சிருவார். ஸோ ஒரு ஒர்க்கில் உள்ள டெடிக்கேஷன் எனக்கு நான் அன்றைக்கி பார்த்தேன். ஸோ இந்த பையன் வந்து இந்த டைரக்டரை காக்கா பிடிச்சிக்கிட்டா பின்னாடியே இருக்கலாம், நாளைக்கு ஒரு படம் பண்ணிடலாம்னு நினைக்காம நம்ம நடிக்க தான் போனோம். ஆனால் ஒரு டைரக்டர் என்னை இதை மாற்றுன்னு சொல்லி கொடுக்குறாரு, அந்த வேலையில் நான் சின்சியராக இருக்கணும்னு அதுக்காக சார்ட்டு போட்டு கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளில் 13 கிலோ குறைச்சேன். அன்னைக்கு நான் 65 கிலோ குறைஞ்சது, இன்றைக்கி நான் அதுக்கப்புறம் கூடவே இல்லை, அதே வெயிட்டு அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். அந்த டெடிக்கேஷன் என்னாச்சு, அவரை வந்து நான் ஆடும் கூத்து பண்ணும்போது ஆடும் கூத்தில் சரி ஆரியை அறிமுகப்படுத்தலாம். அவர் கூட டிவி சந்திரன் ஒரு பெரிய டைரக்டர், அவர் மலையாளத்தில் நேஷனல் அவார்டு வாங்கின பெரிய டைரக்டர். அவர் மீரா ஜாஸ்மினுக்கெலாம் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அவர் தான் அந்த ஆடும் கூத்து படத்தை எடுத்தார். அப்புறம் பாதியில் அவங்க படம் முடியாமல் போகும்போது நான் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அவர் அதில் வந்து நடிகரை அறிமுகப்படுத்தணும். ஆனால் அது ஒரு பெரிய வாய்ப்பை தேடி கொடுத்துடல, அது ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துடல. ஆரி நல்லா நடிச்சிருக்காரு, ஆரி வந்து நல்ல நடிகர்னு உடனே 10 பேர் தேடி போயிடல. அப்போ நமக்கு ஒரு தளர்ச்சியும், நமக்கு ஒரு தோல்வியை பற்றிய பயமும், நமக்கு வந்து ஒரு எதிர்காலம் பற்றிய பயமும் வரும். அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணி ஒவ்வொருத்தனும் வந்து தன் முதல் தோல்வியை ஒரு மனிதன் கடந்துட்டான்னா எத்தனை தோல்வியும் கடக்கிறதுக்கான கம்பீரம் தைரியம் அவனுக்கு வந்துடும். அந்த முதல் தோல்வியை கடந்தவன் தான் ஆரி. அந்த முதல் தோல்வியை கடந்ததுனால தான் இன்றைக்கி அவர் தளராமல் அடுத்துன்னு பண்ணும்பொழுது இப்போ இந்த படத்தில் பார்த்தா ஆக்சுவலி தனஞ்சயன் சார் சொன்னது ரொம்ப உண்மை. அவ்வளோ பர்ஃபெக்டாக உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காரு. ஸோ இது இன்னி தொடர்ந்து அவருக்கு நிறைய படங்களை உருவாக்கும், நிறைய படங்களை கொண்டு வரும். தனியாக நீங்கள் நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை இன்னும் நிறைய உருவாக்கும் இந்த சினிமா. ஆனால் நீங்கள் இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருங்க, அவ்வளோதான். இந்த சினிமாவுக்கு உண்மையாக இருந்தோம்னா போதும். ஸோ இதுதான் எனக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்ன்றது.